Good morning, students. I am continuing my third presentation. Today's topic is capacitor. Before going into capacitor, first we will see what is capacitance. Capacitance, it is the ability of a component to collect and store energy in form of an electrical charge. So, capacitance அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டோட எபிலிட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தாங்கிட்ட கிடைக்கிற எனர்ஜியை வந்து அது எலக்ட்ரிக்கல் சார்ஜாக ஸ்டோர் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு காம்பனண்ட் வந்து தனக்கு கிடைக்கிற எனர்ஜியை அது எலக்ட்ரிக் சார்ஜாக மாற்றி தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியுதோ அதை தான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு காம்பனண்ட் வந்து அந்த எனர்ஜி வந்து அதிகமான எலக்ட்ரிக் சார்ஜாக ஸ்டோர் பண்ணி வைக்குது, அதிகமான கெப்பாசிட்டியில் ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா அந்த காம்பனண்ட்டோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகம் அப்படின்னு அர்த்தம். அதே கம்மியான எலக்ட்ரிக் சார்ஜாக தான் ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கெப்பாசிட்டர்னால் என்னன்னு பார்க்கலாம். A capacitor is a passive electronic component with two terminals that stores electric charge in form of electric field. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கெப்பாசிட்டர் இஸ் அ பேசிவ் எலக்ட்ரானிக் காம்பனண்ட் வித் டூ டெர்மினல்ஸ் அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் ஆக்டிவ் காம்பனண்ட்னா என்ன, பேசிவ் காம்பனண்ட்னா என்னென்னு திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆக்டிவ் காம்பனண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆக்டிவ் எலக்ட்ரானிக் காம்பனண்ட் அப்படின்னா அந்த காம்பனண்ட் எப்படி வேலை செய்யணும்னா, அந்த காம்பனண்ட்டுக்கு தனியாக நீங்கள் ஒரு சப்ளை கொடுத்தீங்கன்னா தான் அந்த காம்பனண்ட் வேலை செஞ்சால் அது ஆக்டிவ் காம்பனண்ட். ஓகேவா? தனக்கிட்ட கிடைக்கிற ஒரு இதை வந்து அது மேபி அது எக்ஸஸாக மாற்றும், இல்லைன்னா கம்மியாக மாற்றி அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த காம்பனண்ட் வேலை செய்கிறதுக்கு அடிஷ்னலாக என்ன தேவைன்னா ஒரு வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த காம்பனண்ட் வேலை செய்யும், இல்லைன்னா அது சும்மாவே தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர் சொல்லலாம், இல்லைன்னா டிரான்சிஸ்டர் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்கிறது தான் ஆக்டிவ் காம்பனண்ட். பேசிவ் காம்பனண்ட்னா என்னென்னா, நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஒரு சப்ளையும் கொடுக்க வேணாம், அந்த காம்பனண்ட் நார்மலாக நீங்கள் கனெக்ட் பண்ணாவே வேலை செய்யும். அதுதான் பேசிவ் காம்பனண்ட்னு பேர். ஸோ இந்த கெப்பாசிட்டரும் வந்து ஒரு பேசிவ் காம்பனண்ட் தான் விச் ஹாஸ் டூ டெர்மினல்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு அதாவது ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கும், அதுதான் டூ டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து இட் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா தன்கிட்ட கிடைக்கிற எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக் சார்ஜாக ஸ்டோர் பண்ணுது. எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். கெப்பாசிட்டர் கேன் பி சீன் இன் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக் சர்க்யூட். பேசிக்கலி தே ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் சார்ஜஸ், கரண்ட் ஃபில்டரிங், சிக்னல் ஸ்மூத்தனிங் பர்பஸ். ஓகேவா? ஸோ இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கரண்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்கு, அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சிக்னலை ஒரு இடத்துல ஸ்மூத் பண்ணணுன்னா தென் தே வில் கோ ஃபார் திஸ் கெப்பாசிட்டர் பிளேஸ்மெண்ட் இன் எ சர்க்யூட். அதை பற்றி ஒவ்வொன்றை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த கெப்பாசிட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்க்குறோம். கெப்பாசிட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பிளேட்ஸ் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல் செப்பரேட்டட் பை அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். The insulating material is known as dielectric. It may be like paper, mica, air, etc. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a dielectric material is placed in between the conducting material. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கிறது கண்டக்டிங் மெட்டீரியல், நடுவில் இருக்கிறது இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஸோ கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கண்டக்டிங் மெட்டீரியல்னால் எந்த ஒரு மெட்டீரியலில் கரண்ட் பாஸ் ஆகுதோ அது கண்டக்டிங் மெட்டீரியல், லைக் மெட்டல், அயன், இதெல்லாம் வந்து கண்டக்டிங் மெட்டீரியல். டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ன்றது இல்லைன்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அதில் பாஸ் ஆகாது, லைக் வுட்டு, பேப்பர், ஓகேவா, மைக்கா, ஏரு, இதிலெல்லாம் வந்து கரண்ட் பாஸ் ஆகி போகாது. ஸோ அந்த மாதிரி இங்கே கெப்பாசிட்டர் எப்படி மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலை ஒரு ரெண்டு கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணி இதை மேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டிபெண்டிங் ஆன் த டைப்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் டயலெக்ட்ரிக் த டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் இஸ் டிசைட். ஓகேவா? ஸோ இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா நடுவில், அந்த டயலெக்ட்ரிக்ன்ற மெட்டீரியலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வச்சு ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹை ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டர் அண்ட் ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர் ஹாவ் டிஃபரன்ஸ் இன் த
எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டர் அண்ட் ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலக்ட்ரிக் மெட்டீரியலோட நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதை வச்சு நம்ம அதை ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டராக இல்லை அது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டரான நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ how the capacitor is working, how does capacitor works அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். when capacitor is connected across a battery, ஓகேவா, ஒரு சப்ளை, அதாவது ஒரு டிசி சப்ளைக்கு அக்ராஸாக ஒரு கெப்பாசிட்டரோட 2 டெர்மினல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒரு டெர்மினல் சைடு we are connecting it as positive and another terminal is connected to negative. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. plate A of the capacitor is connected with positive terminal of battery. plate B of the capacitor is connected with negative terminal of the battery அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. பேட்டரினா என்னென்னா நம்மளுடைய டிசி சப்ளை. அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் வித் த நெகட்டிவ் சப்ளை. ஓகேவா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் ஸ்டார்ட் சார்ஜிங் ஆஃப் த கெப்பாசிட்டர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிசி சப்ளையில் நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கெப்பாசிட்டன்ஸ் அக்கர்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் அக்கர்ஸ்னால் என்னென்னா இப்போ டிசி சப்ளைலேருந்து அதுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி அது என்னவாக மாற்ற போகுதுன்னா அது தனக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகுது. எலக்ட்ரிக்கல் சார்ஜாக அதை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. அது எப்படி பண்ணுதுன்றதை இங்கே பார்ப்போம். திஸ் ஸ்டார்ட்ஸ் சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர். The plate B accepts electron from the battery, hence it becomes negatively charged. ஓகேவா, அண்ட் பிளேட் ஏ லாசஸ் எலக்ட்ரான்ஸ் டு த பேட்டரி அண்ட் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ். ஓகேவா, ஸோ இங்கே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிற நெகட்டிவ்லாம் வந்து பாசிட்டிவை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பாசிட்டிவாக இருக்கிற அந்த ரெட் கலர்லாம் வந்து நெகட்டிவாக இருக்கிற சப்ளையை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ தேர் இஸ் எ இன்டர்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா, ஸோ நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவை நோக்கி போகும், பாசிட்டிவெல்லாம் நெகட்டிவை நோக்கி வரும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கிறனால இது ரெண்டும் வந்து அதை தாண்டி போக முடியாது. ஸோ அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அங்கே மோதிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கும். அந்த நடுவில் டயலக்ட்ரிக் நடுவில் நின்றுட்டுருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராசஸ் கிரியேட்ஸ் எ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பிளேட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஒரு விஷயந்தான் என்ன கிரியேட் பண்ணுதுன்னா ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நடக்குது. என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ வென் த கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ்டு. ஸோ இங்கே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் படம் பார்க்குறீங்க, ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நமக்கு பாசிட்டிவ் வந்து பாருங்கள், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நோக்கி போயிட்டுருக்கு, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பியூராக பாசிட்டிவாக மாறுது, லோவர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவாக மாறுது. இதை தான் வந்து நம்ம என்னன்றாங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு மெட்டல்னு இருக்கும்போது இட் ஹேஸ் போத் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னவாக மாறுதுன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்ளை கனெக்ட் பண்ண உடனே அப்பர் எண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவாகவும் லோவர் எண்ட் ஃபுல்லாக நெகட்டிவாகவும் மாறுது. இதை தான் வந்து என்னன்னாங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இதை பார்க்குறோம். The insulating material between these 2 plates avoid the electrons move from one plate to another. ஏன்னா நடுவில் வந்து டயலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கிறதுனால அது வந்து அதை தாண்டி போகிறதுக்கு அது அலோவ் பண்ணல. Creating an electric field with an attractive force between them which holds the charge of the capacitor. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா தன்னை தாண்டி போகாமல் அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறனால அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஒரு சார்ஜை வந்து அதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அதுக்குள்ளே அது வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒன்ஸ் நீங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணோன்னே இதையும் போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஸோ இது தடுத்து நிறுத்திட்டு இந்த டயலக்ட்ரிக் மெட்டீரியல் தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு சார்ஜ் இட்ஸ் பிகம் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி அங்கே ஆக்ட் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா வென் த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா,
ஸோ நல்லா பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன நடக்குது அப்படின்னு. லெஃப்ட்டில் இருக்க நமக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டா வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. A dielectric contains molecules that are polar, so the molecules align themselves with the electric field. More electrons to be attracted towards negative plate and more electrons repelled out of the positive plates. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா when the capacitor வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆனோடனே dielectric molecules that are polar. ஓகேவா? ஸோ அது ஒரு போலரைஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ அலைன் தெம்செல்ஸ் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒன்ஸ் அந்த இதை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் பிளேட். ஓகேவா? எங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது வந்து அந்த நெகட்டிவ் பிளேட்டை நோக்கி போகும். அண்ட் மோர் எலக்ட்ரான்ஸ் ரிப்பல்ட் அவுட் ஆஃப் பாசிட்டிவ் பிளேட். ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் பிளேட்டை நோக்கி அட்ராக்ஷன் ஆகும், அதே நேரத்தில் பாசிட்டிவ் பிளேட்ஸ்லேருந்து ரிப்பல்ட் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் த கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ் அண்ட் பேட்டரி இஸ் ரிமூவ்டு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி நடக்கிறனால எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் பிளேட்ஸ் அண்ட் ரிப்பல்ட் அவுட் ஆஃப் பாசிட்டிவ் பிளேட் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் கெட் ஃபுல்லி சார்ஜுன்ற ஒரு கண்டிஷன் போயிடுது. ஓகேவா? இது ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக நெகட்டிவ் பிளேட்டை நோக்கி ஃபுல்லாக அட்ராக்ட் ஆன உடனே இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிளேட்டில் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆயிடுது, பாசிட்டிவ் பிளேட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆயிடுதுன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லி சார்ஜுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லி சார்ஜ் ஆன வாட்டி இந்த பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் த கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ் அண்ட் த பேட்டரி இஸ் ரிமூவ்ட், கெப்பாசிட்டர் ஹோல்ட்ஸ் த எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபார் ஏ லாங் டைம். ஸோ இந்த பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் இந்த அப்பர் பிளேட் வந்து பாசிட்டிவாகவும் லோவர் பிளேட் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் டயலெக்ட்ரிக் கான்செப்ட்னால அது அந்த மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் எனர்ஜி சோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, அந்த பேட்டரியில் இருக்கிற எனர்ஜியை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஈவன் தோ நீங்கள் அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ஜ் வந்து அந்த கெப்பாசிட்டரில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து என்னன்னாங்கன்னா ஒரு இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் கன்வெர்ட்ஸ் தி ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு தனக்கிட்ட இருக்க எனர்ஜியை வந்து அது என்னவா மாற்றுதுன்னா எலக்ட்ரிக் சார்ஜாக தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சார்ஜிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ டிஸ்சார்ஜிங், ஒரு கெப்பாசிட்டரோட டிஸ்சார்ஜிங் என்ன அப்படின்ற கான்செப்டை இங்கே பார்க்குறோம். சார்ஜிங் ஆஃப் த கெப்பாசிட்டர். இனிஷியலி சார்ஜ் ஆன் பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் 0. ஓகேவா? நம்ம அதை தான் சொன்னோம், ஒரு கெப்பாசிட்டர் வந்து எப்பயுமே 0ல் தான் இருக்கும். ஸோ வென் கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் வித் டிசி சோர்ஸ், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு பவர் சப்ளையோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது, ஒரு டிசி பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம சொன்னால் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி இங்கே நம்ம சொல்லியிருப்போம் பாருங்கள், electrons are attracted towards the negative plate and electrons are repelled out of the positive plate. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் பிளேட்டை நோக்கியும் அண்டு பாசிட்டிவ் பிளேட்லேருந்து ரிப்பல் ஆகியும் போயிட்டுருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ திஸ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆன் பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ நம்மளை பிஃபோர் டயக்ராமில் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அப்பர் பிளேட்லேயும் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து லோவர் பிளேட்லேயும் வருது. திஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் சார்ஜ் இஸ் கால்ட் அஸ் சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகேவா? ஸோ அந்த அப்பர் பிளேட்டில் பாசிட்டிவும் இந்த லோவர் பிளேட்டில் நெகட்டிவும் வர்றது தான் என்னென்னா த கெப்பாசிட்டர் கெட்ஸ் ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஆஃப்டர் சார்ஜிங் when the power supply is removed from the capacitor, அந்த இதை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் நம்ம ஆல்ரெடி சொன்னால் அந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ், அது ஒரு ஸ்டோரிங் டிவைஸாக, லைக் நம்ம இந்த ஒரு பேட்ரி மாதிரி அது தனக்குள்ளே இருக்கிற சார்ஜை வந்து நம்ம பவர் பேங்க் மாதிரி அது ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கோம் சார்ஜை. இப்போ நீங்கள் பவர் பேங்க் வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறீங்க, நமக்கு எப்போ தேவையோ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த பவர் பேங்க்கில் அந்த எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ பவர் பேங்க் என்ன பண்ணுன்னா, நமக்கு எவ்வளோ நேரம் நம்ம பவர் சப்ளையில் கொடுக்குறோம்னா அவ்வளோ நேரம் வந்து அது பவர் சப்ளையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். தனக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த பவர் பேங்க் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அதுதான் வந்து சார்ஜிங்ன்றோம். ஒன்ஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு பவர் எப்போயாவது மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த பவர் பேங்க்கில் நீங்கள் உங்களோட மொபைல் சார்ஜரோட கேபிளை கனெக்ட் பண்ணுவீங்க, யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பவர் பேங்க்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு அவுட்புட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுவீங்க. இதே கான்செப்ட் தான் ஒரு கெப்பாசிட்டரும். ஒரு எலக்ட்ரிக்கல் அந்த இது சர்க்யூட்டில் வந்து அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிசி சோர்ஸ் ஆட் ஆகிருக்கும் போது அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா தனக்கிட்ட இருக்கிற சார்ஜை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஒரு சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இன்கேஸ் நீங்கள் அந்த சப்ளையை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த சார்ஜை வந்து மற்ற டிவைஸ்க்கு கொடுக்கும். ஓகேவா? அதாவது மற்ற காம்பனண்ட்டுக்கு அது ஸ்பேர் பண்ணிக்கும். இதுதான் ஒரு கெப்பாசிட்டரோட ஹேபிட். ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த பவர் பேங்க் கான்செப்டை வச்சு இந்த கெப்பாசிட்டரை புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர்ன்றது நீங்கள் ஈஸியாக இப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் இந்த இது சொன்னேன். ஸோ சார்ஜிங் ஆஃப் த கெப்பாசிட்டர்ன்றது பவர் பேங்க்கை நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளையில் நம்ம சார்ஜ் போட்டுக்கிறது தான் வந்து சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர்ன்றது. இப்போ டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர்னால் என்ன அர்த்தம்னா பவர் பேங்க்லேருந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து என்னென்னா டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்ட்டு. இப்போ மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆனோன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பவர் பேங்க்கில் இது இல்லாமல் பவர் இல்லாமல் போயிடும். திரும்பி நமக்கு பவர் வேணும்னா என்ன பண்ணணும், திரும்பி நம்ம பவர் பேங்க்கை சார்ஜில் போகணும். இதே மாதிரி தான் வந்து ஒரு கெப்பாசிட்டரும் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர்னால் என்னன்னு பார்க்குறோம். ஆஃப்டர் சார்ஜிங் when the power supply removed from the capacitor and connect an external device or LED bulb in series with the charged capacitor. Now the capacitor starts to act as a voltage source, so the current flows through external device or LED bulb in the circuit until the voltage of the capacitor becomes zero again. This is called as discharging of capacitor. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட் டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மேலே இருக்கிறது தான் நமக்கு பவர் சோர்ஸு. அங்கே பாருங்கள், அதை ஆன் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெட் கலரில் பாருங்கள் அந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுது. அதை ஆஃப், அந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து எல்இடி பல்ப் ஆனுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பவர் பேங்க் மாதிரி கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுது. அது டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனையும் எல்இடி பல்ப் எரியும். ஒன்ஸ் ஃபுல்லி டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா எல்இடி பல்ப்பு ஆஃப் ஆயிரும். இது வந்து நம்ம இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் பேங்க் கான்செப்ட் தான். ஸோ பவர் பேங்கை சார்ஜில் போடுறீங்க, அடுத்தது மொபைலில் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ மொபைலில் கனெக்ட் பண்ணோன்னா மொபைல் சார்ஜ் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்காக பவர் பேங்க் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்றது. இப்படி தான் வேலை செய்யும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இது கேட்கலாம், இது நீங்கள் ஒரு வாட்டர் டேங்க் கான்செப்டாகவும் நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் டேங்க் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வீடு இருக்குது, ஓகேவா? அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி வரும், திடீர்னு ஆஃப் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் தண்ணி வருது, ஸோ அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக தண்ணி வேணும் அப்படின்னு. ஆனால் பைப்பில் வந்து விட்டு விட்டு தான் தண்ணி வருது. ஸோ அப்போ கண்டினியூஸாக தண்ணி வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் நீங்கள் ஒரு டேங்க் கட்டிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேங்க் கட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பைப்பில் வரக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து அந்த டேங்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ அந்த டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஃப்ளோ போயிட்டுருக்கும். ஒரு பெரிய ஒரு 1000 லிட்டர் டேங்க் கட்டிடுறீங்க. ஆனால் அந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விட்டு விட்டு தான் வருது. ஓகேவா? லைக் நம்ம இப்போ போர் கான்செப்ட் கூட யோசனை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து மோட்டர் போடுறீங்க, அந்த போரில் வந்து நமக்கு அப்பர் ஹெட் டேங்கில் தண்ணி வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த போர்லேருந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விட்டு விட்டு தான் அந்த டேங்க்கில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? கொஞ்ச நேரம் தண்ணி வரும், கொஞ்ச நேரம் காற்று வரும், அப்புறம் தண்ணி வரும், காற்று வரும், அந்த மாதிரி. ஸோ டேங்க்கில் வந்து அந்த மாதிரி விட்டு விட்டு ஸ்டோர் ஆனாலும் நீங்கள் டேங்க்கில் வந்து அந்த என்ன பண்ணுன்னா, நீங்கள் அந்த டேங்க்லேருந்து தான் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வந்து டேப்பில் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் டேப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே என்ன தான் நீங்கள் இன்புட்டில் விட்டு விட்டு தண்ணி ஸ்டோர் ஆனாலும் அந்த டேங்க்னால் என்ன கீழே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸ் ஃப்ளோ கிடைக்கும். ஓகேவா? காரணம் என்னன்னிங்கன்னா, டேங்க் வந்து தனக்குள்ளே இருக்கிற வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு சீரான ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி தான் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இன்புட் வந்து விட்டு இப்போ ஸ்டெபிளைசர் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. டிவிக்கெல்லாம் ஏன் ஸ்டெபிளைசர் கொடுத்துருக்கோம்? ஏன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹை வோல்டேஜாக வருது, இல்லை லோ வோல்டேஜாக வருதுன்னா இந்த ஸ்டெபிளைசர் என்ன பண்ணால் ஸ்டெபிளைஸ் த கரண்ட். அந்த மாதிரி தான் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு சர்க்கியூட்டில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ உடனே இந்த கெப்பாசிட்டரை அந்த இடத்துல போட்டுருவாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா, தாங்கிட்ட இன்புட் மாறி மாறி வந்தாலும் ஒரு சீரான அவுட்புட்டை தான் இந்த கெப்பாசிட்டர் கொடுத்துட்ருக்கோம். இது கொடுக்கக்கூடிய திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இன்புட் வந்து தடைப்பட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெப்பாசிட்டருக்கு வர இன்புட் தடைப்பட்டுருச்சுன்னா, ஈவன்தோ இன்புட் தடைப்பட்டாலும் ஆல்ரெடி இது என்ன பண்ணியிருக்குன்னா அது ஒரு சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ எப்போல்லாம் இன்புட் தடைப்படுதோ உடனே இது என்ன பண்ணுன்னா தனக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டோர் பண்ண ஒரு எனர்ஜி வந்து வெளியே கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அன்இன்டரப்டடு ஒரு எலக்ட்ரிக்கல் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து கெப்பாசிட்டர் டைப்ஸ் பார்க்குறோம். இப்போ
இப்போ லாஸ்ட் கிளாஸ்லேயே சில பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னா, சார் ஃபிக்ஸட்னா என்ன, வேரியபிள்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர் அப்படின்னா என்னென்னா, இந்த ரெகுலேட்டர் கான்செப்ட் தான்ப்பா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபிக்ஸட் அப்படின்னா என்னென்னா, அந்த கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேவா? இப்போ 5 மைக்ரோஃபெரட் வாங்கினீங்கன்னா அது 5 மைக்ரோஃபெரட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எங்கெல்லாம் 5 மைக்ரோஃபெரட் தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 10 மைக்ரோஃபெரட் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்னா 2 5 மைக்ரோஃபெரட்டை போட்டால் தான் அந்த 10 மைக்ரோஃபெரட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர் அப்படின்னு பேர். இதே வேரியபிள் கெப்பாசிட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிள் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, whenever you are adjusting the knob, you can make the value of the thing. ஓகேவா? நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு 5 மைக்ரோஃபெரட் வேணும்னா நம்ம 5 மைக்ரோஃபெரட்டுக்கு வந்து அந்த டியூன் பண்ணிங்கன்னா அது 5 மைக்ரோஃபெரட்டாக வேலை செய்யும். இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், ஒரு 10 மைக்ரோஃபெரட் வேணும்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் திரும்பியும் டில்ட் பண்ணிங்கன்னா அது 10 மைக்ரோஃபெரட்டாக வேலை செய்யும். ஸோ இது மாதிரி ஒரே கெப்பாசிட்டர் பல கெப்பாசிட்டியில் வேலை செஞ்சால் அது வந்து வேரியபிள் கெப்பாசிட்டர்னு பேர். ஆனால் ஒரே ஒரு வேல்யூவில் மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டர் வேலை செய்யும் அப்படின்னா அது பேர் என்னென்னா ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ ஃபிக்ஸட் கெப்பாசிட்டரில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர், போலரைஸ்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு. ஸோ போலரைஸ்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, போலரைஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிறது தான் என்னென்னா போலரைஸ்டு அப்படின்னு பேர். நான் போலரைஸ்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து நான் போலரைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்காது. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜரை வச்சே புரிஞ்சிக்கலாம். எப்படின்னா, ஒரு 2 பின் ப்ளக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பின் ப்ளக்கை வந்து நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ஆகாது. ஓகேவா? அதே ஒரு 3 பின் ப்ளக் இருக்குன்னீங்கன்னா அதை கரெக்டாக ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து. ஓகேவா? அது கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எர்த்தை வந்து மேலே வச்சுருப்பாங்க. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களுக்கு இஷ்டம் போல் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 3 பின் ப்ளக்கை கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த 3 பின் ப்ளக்குன்னா என்னென்னா போலரைஸ்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஃபேஸ்னால் ஃபேஸோட கனெக்ட் ஆகிருக்கணும், நியூட்ரல்னால் நியூட்ரலோட கனெக்ட் ஆகிருக்கணும், எர்த்துனா எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஓகேவா? அதை தான் வந்து என்னென்னா போலரைஸ்டு அப்படின்றது. ஓகேவா? நான் போலரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லைக் 2 பின் ப்ளக் மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாசிட்டிவாக நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணலாம், நெகட்டிவாக பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணலாம். லைக் நமக்கு 2 பின் சாக்கெட் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கெப்பாசிட்டரையும் வந்து என்னன்றாங்கன்னா நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் அண்ட் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர். அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர், which can be connected in AC or DC circuits without reference to any connection being marked for positive or negative. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் அந்த 2 டெர்மினலில் எதை வேணாலும் பாசிட்டிவ் கொடுக்கலாம், எதை வேணாலும் நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இதை ஏசி சர்க்கியூட்லையும் யூஸ் பண்ணலாம், டிசி சர்க்கியூட்லையும் யூஸ் பண்ணலாம். எதை? நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர். நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா இதுதான் அதிகமான எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுவாங்க. non-polarized or non-polar capacitor have less leakage. ஓகேவா? அது வந்து ஒரு குட் குவாலிட்டி கெப்பாசிட்டர். அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப விலை அதிகம். ஓகேவா? லெஸ் லீக்கேஜ். ஓகேவா? என்னன்னா நீங்கள் அந்த கெப்பாசிட்டரில் வந்து அது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு டேங்க் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து என்னன்னீங்கன்னா ஒரு தனக்குட்ட இருக்கிற எனர்ஜி வந்து அது என்ன பண்ணக்கூடாதுன்னா லீக்கே இருக்கக்கூடாது. இன்கேஸ் அது லீக் ஆச்சுன்னா அந்த ஸ்டோர் பண்ணுற வேலையே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் கெப்பாசிட்டர் வந்து எவ்வளோ தூரம் அது சார்ஜ் பண்ணி அதை ஃபுல்லாக அது வித்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்குதோ அதை வச்சு தான் அந்த கெப்பாசிட்டரோட குவாலிட்டியை நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் எவ்வளோ எனர்ஜி அது ஸ்டோர் பண்ணி வைக்குதோ அது அந்த அளவுக்கு அது வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். அதை தான் வந்து லீக்கேஜ் வந்து லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இட் இஸ் என்ன இது ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியானது. என்னது? நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து காஸ்ட்லியானது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வேர் இட் இஸ் யூஸ்ட் இஃப் த சர்க்கியூட் கான் டாலரேட் சம் லீக்கேஜ் கரண்ட், if the capacitor will have either polarity of voltage across it. Application like LC resonators and RC timing networks. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எங்கெல்லாம் ஒரு சர்க்யூட்டில் வந்து சின்ன லீக்கேஜுக்கு கூட பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுன்னா உடனே தே வில் கோ ஃபார் திஸ் நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர். ஓகேவா? எந்த இடத்துலலாம் லீக்கேஜின்ற ஒரு இது பிரச்சனையே வரக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த சர்க்யூட் வந்து பக்காவாக இருக்கும், ரொம்ப ஜென்யூனான சர்க்யூட், லீக்கேஜ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் எப்படி வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதை தான் ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க, எய்தர் polarity ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் இட் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இது எங்கே மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்சி ரெசனேட்டர்ஸ்லையும் ஆர்சி டைமிங் நெட்வொர்க்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம அப்ளிகேஷனில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிராமிக் கெப்பாசிட்டர் அண்ட் ஃபிலிம் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போலரைஸ்டு கெப்பாசிட்டர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போலரைஸ்டு அப்படின்னா என்னென்னா பாசிட்டிவோட தான் கொடுக்கணும், நெகட்டிவோட தான் கொடுத்தோம்னா அது வந்து என்னென்னா போலரைஸ்டு கெப்பாசிட்டர். நம்ம திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன், நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போலரைஸ்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னா என்னென்னா போலரைஸ்டு கெப்பாசிட்டர்னு அர்த்தம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னா நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் ஆர் ஸ்பெசிஃபிக்கலி மார்க்டு வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போலாரிட்டிஸ். ஸோ இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்கு மார்க் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்க்கு சப்ளையோட தான் கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ்னா நெகட்டிவோட தான் கனெக்ட் பண்ணணும். Therefore, the terminals of electrolytic capacitor properly connected with same corresponding polarities in the circuit. அதே மாதிரி தான் கொடுக்கணும். Otherwise, passing a current in opposite direction will damage the capacitor. In case நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து வெடிச்சிரும், இல்லைன்னா அது வந்து ஃபியூஸ் ஆகி போயிடும். அவ்வளோதான், அதை யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக ஹீட் ஆகி என்ன ஆயிருன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? ஏன் இதெல்லாம் நம்ம இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறோன்னா, இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் லேபில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக நான் நடத்திட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த லேபில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்கோசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். போலார் கெப்பாசிட்டர் யூஸ்டு வென் லாட் ஆஃப் கெப்பாசிட்டர் நீட் இன் ஸ்மால் பேக்கேஜ் அண்ட் லீக்கேஜ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து அதிகமான கெப்பாசிட்டன்ஸ் தேவைப்படுது, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கெப்பாசிட்டன்ஸ் ஆனால் கம்மியான ஒரு இது. ஓகேவா? கம்மியான பேக்கேஜ். ஓகேவா? அதாவது நிறைய கெப்பாசிட்டன்ஸ் தேவைப்படணும், அதே நேரத்தில் 1-2 கெப்பாசிட்டர் தான் போடணும் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் லைட்டாக இருக்கும். ஆனால் சர்க்யூட்டில் வந்து அந்த லீக்கேஜ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருக்கு போயிடுவோம். இன்னொன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி இது வந்து இந்த கெப்பாசிட்டரோட நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டரோட இதோட விலை வந்து கம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த போலரைஸ்டு கெப்பாசிட்டரை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா they are used for power supply filtering mostly இந்த பவர் சப்ளை ஃபில்டரில் இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ கம்ப்ளிங் கெப்பாசிட்டர். ஓகேவா? ஸோ எந்தெல்லாம் ஒரு அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கோ, இல்லை ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸோ, இல்லை ஒரு இதுக்கு கப்பிள்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூடயோ இல்லை ஒரு இண்டக்டர் கூடயோ நீங்கள் யூஸ் பண்ணுன்னா இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், டான்டலம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், நிபோயம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்னு சில இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா வேரியபிள் கெப்பாசிட்டர். இப்போ நம்ம இது பார்த்தது என்னென்னா போலரைஸ்டு நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர். ஓகேவா? ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர்னா ஒன்ஸ் அதை ஒரு 5 மைக்ரோஃபெரட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த 5 மைக்ரோஃபெரட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர். ஸோ அதுக்கு பொலாரிட்டியோடு இருந்ததுன்னா அது வந்து பொலாரிட்டியோடு இருந்ததுன்னா போலரைஸ்டு கெப்பாசிட்டர், பொலாரிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேரியபிள் கெப்பாசிட்டர். வேரியபிள் கெப்பாசிட்டர் த வேல்யூ ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் அட்ஜஸ்டபிள். ஸோ நமக்கு தேவையான வேல்யூ வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இல்லைனா வேரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேரியபிள் கெப்பாசிட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. த வேரியபிள் கெப்பாசிட்டர் யூஸ்டு ஃபார் டியூனிங் இன் எல்சி சர்க்யூட் ஃபார் ரேடியோ ரிசீவர். இப்போ நம்ம எஃப்எம் ரேடியோ வச்சுருக்கோம், அதுக்கு டியூன் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும்.
அந்த டியூன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சேனல் வந்து எந்த சேனல் வேணும்னு நீங்கள் டியூன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த வேரியபிள் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேரியபிள் கெப்பாசிட்டர் யூஸ்டு ஃபார் மெனி இம்பிடன்ஸ் மேட்சிங் இன் ஆண்டனா. இப்போ ஆண்டனாவோட ஃப்ரீக்வன்சி வந்து மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஒரு 5 ஹெட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 ஹெட்ஸாக மாற்றணும், இல்லை 20 ஹெட்ஸாக மாற்றணும்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கிறதுக்கு இந்த வேரியபிள் கெப்பாசிட்டர் தான் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அது ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து இந்த வேரியபிள் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுங்க. இந்த வேரியபிள் கெப்பாசிட்டர் டைப்ஸ் பார்த்திங்கன்னா டியூனிங் கெப்பாசிட்டர், ட்ரிம்மர் கெப்பாசிட்டர் அப்படின்வாங்க. டியூனிங் கெப்பாசிட்டர்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரு நாப் மாதிரி இருக்கும். ட்ரிம்மர் கெப்பாசிட்டர்னால் ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் அதை வேரி பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதாவது ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர்னால் என்ன, வேரியபிள் கெப்பாசிட்டர்னால் என்னென்னலாம் பார்த்தோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இங்கே டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சிராமிக் கெப்பாசிட்டர்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு இது மாதிரி ரவுண்ட் ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், இதுதான் வந்து சிராமிக் கெப்பாசிட்டர்னு பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி இருக்காது. ஸோ இந்த கெப்பாசிட்டர், இந்த சிராமிக் கெப்பாசிட்டரில் நீங்கள் நெகட்டிவ், பாசிட்டிவ் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் சிராமிக் கெப்பாசிட்டர். சைஸு சின்ன குட்டி குட்டியாக இருந்தாலும் இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். சார் இங்கே நீங்கள் கேட்கலாம், சார் இது எப்படி சார் பொலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நாபுக்கு ஃபுல்லாக ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் இருக்க அந்த ப்ளூ கலர் தான் வந்து என்னென்னா பாசிட்டிவ், அந்த ரைட்டில் இருக்க அந்த நெகட்டிவ் சிம்பிள் தான் என்னென்னா நெகட்டிவ். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரை நீங்கள் ஒரு சப்ளையில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த எங்கே நெகட்டிவ் டெர்மினல், இந்த நெகட்டிவ் இதை வந்து நெகட்டிவ் கூட தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். இந்த ப்ளூ கலராக இருக்கிறத வந்து நீங்கள் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு போலரைஸ்டு கெப்பாசிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கெப்பாசிட்டர் இருக்குது. அதுவும் வந்து என்ன பண்ண நமக்கு நான் போலரைஸ்டு தான். மேலே இருக்க ஃபிலிம் கெப்பாசிட்டரும் வந்து இப்போ நான் போலரைஸ்டு தான். அந்த பாலியஸ்டர் ஃபிலிம் கெப்பாசிட்டரும் வந்து நான் போலரைஸ்டு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கெப்பாசிட்டர் வந்து போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள் டியூனிங் கெப்பாசிட்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்கள். அதில் பாருங்கள் ஒரு நாப் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்மர் கெப்பாசிட்டர். இதில் பார்த்திங்கன்னா நாப் இருக்காது. ஒரு இந்த ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாலிஸ்ட்ரீன் ஃபிலிம் கெப்பாசிட்டர்னு இருக்கு இல்லையா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டர் டைப்ஸு. இப்போ போலரைஸ்டு கெப்பாசிட்டர் இதுவும் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சர்க்யூட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் லேபில் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். அப்போ போலரைஸ்டு கெப்பாசிட்டர்னால் இப்படி தான் நீங்கள் சிம்பிள் போட்டாகணும். எப்படின்னா இந்த நேராக ஒரு இது போட்டு அதில் வந்து பாசிட்டிவ் போடணும். இந்த கர்வ் மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இதே நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த சிம்பிள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். என்ன அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் அது வந்து போலரைஸ்டு கெப்பாசிட்டர்னு அர்த்தம். இல்லைன்னா அது என்னவா மீன் பண்ணிக்கணும்னா நான் போலரைஸ்டுன்னு மாறிக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா போலரைஸ்டு கெப்பாசிட்டர் வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் அது வேலை செய்யும். ஓகேவா? நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியபிள் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் அப்படின்றதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் ஒரு ஆரோ போட்டாங்க. ஸோ இது என்னன்னா அட்ஜஸ்டபிள், தேவையான அளவு நம்மளால் கெப்பாசிட்டன்ஸ் வேலையை மாற்றிக்க முடியும். வேரியபிள் நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் இல்லை, வேரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நமக்கு தேவையான மாதிரி நம்மளால் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நெகட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர். ஓகே. ஸோ இதோட நம்மளுடைய கெப்பாசிட்டரோட இது முடியுது. இந்த கெப்பாசிட்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்ஸ். ஓகே.